டுடே ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து இங்கேருந்து இப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் ரியாக்ட் ஆயிருந்தது. ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது நெகட்டிவ்ல இருந்ததால் ஸோ எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹார்த்தி ட்ரக்ஸ். ஸோ ஏன் பார்க்க போகிறோம்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இந்த ஸ்டாக் 19% மேலே இருந்தது. அது ஒன் சைடாக க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 450 தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து 50% கீழே இறங்கிட்டு இப்போ பாட்டம்லேருந்து ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக வந்ததால் மேபி வந்து இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஸ்டாக்கை ஏற்றி விடுற வாய்ப்புகள் இருக்கிறதால இப்படி மூமெண்டம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎஸ்சி. ஸோ உங்களுக்கு தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் 2 ஜாபும் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து என்எஸ்சி, இன்னொருத்தவங்க வந்து பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் இருக்குது. இது இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஐயை பிரேக் அவுட் அடிச்சு மேலே ட்ராவல் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் 52 வீக்கு பிரேக் அவுட் அடிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு 6800 மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23 ரூபாய் டிவிடெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 23 ரூபான்றது டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதோட பேமெண்ட் டேட் எப்போ வருது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி செப்டம்பர் அப்போ வருது. ஸோ டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்கன்னு எந்த சஜஷனும் நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஓன், டூ இன் யுவர் ஓன் ரிஸ்க், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.